மனதை கவனித்துக் கொண்டே வந்தீர்கள் என்றால் ஒரு ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் நேரடியா சந்திப்பதற்கு முன்பாக, அந்த சிக்கலை நேரடியா சந்திக்கிறதுக்கு முன்பாக மனம் அந்த சிக்கலை மிக பெரிதாக ஆக்கி கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது சாதாரண விஷயம் தான், ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதை திரும்ப திரும்ப சிந்தித்து இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, இப்படி நடந்தா என்ன பண்றது, அப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைத்து கொண்டே அதை பெரிதாக்கி அதை ஒரு வெறித்தனமா திங்க் பண்ணி, ஒயிட் செஸ்ட்நட்ல வெறித்தனமா ஒரே விஷயத்தை திங்க் பண்றது, இந்த ரெட் செஸ்ட்நட்ல வெறித்தனமா அது மனதுக்குள்ள நடக்குது. அதாவது ஏதோ ஒரு தகவல் உள்ள போச்சு, அந்த தகவல் என்னை குத்திக்கிட்டே இருக்கு, என்னை வெறித்தனமா திங்க் பண்ண வைக்குது. ஆனா ரெட் செஸ்ட்நட்ல வெளிய ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு நெருக்கமானவர்கள், என்னை சார்ந்தவர்கள், நான் மிகவும் நேசிப்பவர்களுக்கு எதனா நடந்துருமோ அப்படின்னு. அது இப்படி நடந்துட்டா என்ன, அப்படிதான் நடந்துட்டான்றது ஃபேப்ரிகேஷன் ஆஃப் இமேஜினேஷன், கற்பனையினுடைய உச்சபட்சம். அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா போன் பண்ணாங்க, சார் 2 நிகழ்ச்சி, இந்த 2 நிகழ்ச்சி நல்லா ஞாபகம் வச்சு சார். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எதனா ஒரு லேட் ஆயிடுச்சுன்னா, யாருன்னா என் ஃப்ரெண்டு இல்லாட்டி என்னோட ஹஸ்பண்டோ யாருன்னா லேட் ஆயிடுச்சுன்னா என்னோட கற்பனை எப்படி இருக்கும் அப்படின்னா, எதனா ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து இறந்து அந்த சுடுகாட்டுல போய் இருக்கிற வரைக்கும் என்னோட கற்பனை போயிடும் சார். இதுதான் ரெட் செஸ்ட்நட். இன்னொரு அம்மா போன் பண்ணாங்க, சார் எனக்கு ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு ஒரு நாள் பிஸ்கெட் வாங்குறேன்னு போனார் சார், 2.5 மணி நேரம் வரல சார். அதுக்குள்ள நான் அவர் என்னென்ன ஆயிருக்கும், இங்க போயிருந்தாரா, அங்க இடிச்சிருக்குமா, அந்த வண்டி இடிச்சிருக்குமா, இப்படி ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு அவர் வந்தவனே ஹஸ்பண்ட் வந்தவனே கூப்பிட்டு செம்ம அடி அடிச்சு விட்டேன் சார் ஹஸ்பண்ட். இந்த 2 இன்சிடென்ட் அப்படியே ஞாபகம் வச்சு. இதுதான் ரெட் செஸ்ட்நட். பெண் குழந்தை வெளியே போயிருக்கு, 6 மணிக்கு வரணும், 6:15 வரைக்கும் வரலைன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 6:15 இருந்து அம்மாவோ அப்பாவோ அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் வீட்டிலிருந்து வெளியே போய் பார்ப்பது, வீட்டிலிருந்து வெளியே போய் பார்ப்பது, வீட்டிலிருந்து வெளியே போய் பார்ப்பது, போறது பாக்குறது, போறது பாக்குறது, வழியை பாக்குறது, வருவாங்களா இல்லையான்னு போன் கால் பண்றது, எல்லாத்தையும் எல்லா நிகழ்வுகளும் நாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டே வரோம். பையன் ஸ்கூலுக்கு வெளியூருக்கு போறான், எதனா ஆக்சிடென்ட் நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறது. என்னன்னா நம்முடைய நெருங்கிய சொந்தம், உறவு முறைகள், நான் ரொம்ப விரும்பும் மனிதர், ரொம்ப விரும்பும் மனிதர் கூட, இவர்களுக்கு எதனா பாதிப்பு வந்துட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சுதந்திரத்தை முழுவதுமாக மற்றவர்களிடத்தில் கொடுத்து விட்டது. என் சுதந்திரத்தை கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிட்ட இல்லாட்டி மனைவி கிட்ட, கொஞ்சம் அப்பா அம்மா கிட்ட, கொஞ்சம் வேலைக்கிட்ட, கொஞ்சம் சமுதாயத்துக்கிட்ட, கொஞ்சம் பசங்க கிட்ட, எல்லாத்துலயும் மாற்றி 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 என் சுதந்திரத்தை கொடுத்து விட்டேன். டாக்டர் பேட்ச் எப்படி கண்டுபிடிக்கிறாரு இந்த ரெமடிய அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் டாக்டர் பேட்ச் என்ன பண்ணிருக்காருன்னா, கோடாலி எடுத்து மரம் வெட்டிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா கையில வெட்டுப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க அவர் கூட இந்த நோரா வெக்ஸ் நண்பர்கள்லாம் பார்த்துன ரத்தத்தை பார்த்து, இவர் ரத்தத்தை பாக்குறாரு, ரத்தத்தை பார்த்து வந்துகிட்டே இருக்கு, எதிர்க்க பாக்குறாரு. அவங்க எல்லாம் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க, இவர் அமைதியா தான் இருக்கிறாரு. அவங்க பதட்டம் ஆயிட்டோன்னா, என்னடா இது நம்ம வலிக்கு இன்னொருத்தர் பதட்டம் ஆகுறாங்க, அப்ப நம்மளை சார்ந்தவங்க பதட்டம் ஆகுறாங்க. அப்ப என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஸ்ட்ராங்கான கற்றை மாதிரி. அதாவது கரெக்டான வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொப்புள் குடி உறவு போல, எம்பிலிக்கல் கார்டு அப்படின்னு, ஸ்ட்ராங்கான உறவு. அதாவது
அது எந்த மாதிரி உணவா இருக்கலாம், நல்ல உறவா இருக்கலாம், கெட்ட உறவாகவும் இருக்கலாம், தேவையற்ற உறவுகளா இருக்கலாம். அதனால 2 பேருக்கு இருக்கிற ஒரு உறவு முறை, அதனால பாதிக்கப்பட்ட தன்மை தான் ரிச்சஸ்னஸ். அப்போ அவர் பாக்குறாரு, அடிபட்ட எனக்கு ரத்தம் வந்தா அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் என்னுடைய சார்ந்தவர்களுக்கு எதனா நினைச்சா என் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு 2வது நாள் ரிச்சஸ்னஸ் கண்டுபிடிக்கிறாரு. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, என் சுதந்திரத்தை அங்கங்க பித்து வைத்து இருக்கிறேன். எனக்கு எது முக்கியம் என்று நான் மிகவும் நம்பி இருந்தோம், அது எனக்கு முக்கியமானது அல்ல அப்படின்றதுதான் இது இங்க இந்த ரிச்சஸ்னோட டெண்டன்சி. அதுலயும் முக்கியமானது என்னன்னா, நான் வைத்திருக்கிற எல்லா தொடர்புகளை விட கட்டிங் ஃப்ரீ ரெமடியும் தான், கனெக்டிங் ரெமடியும் தான். என்னை தேவையற்ற தொடர்புகளிலிருந்து என்னை அறுப்பதும், என்னோடு என்னை இணைத்து பிரபஞ்சத்தோடு இணைப்பதும் இதுவே ரிச்சஸ்னட். ரிச்சஸ்னட் மட்டும்தான் ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்த செகண்ட் ஆன்மாவில இருந்து எனர்ஜியை புல் பண்ணி வெளியே தள்ளும் பெரிஃபெரல். அப்ப நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள், என்னுடைய நெருங்கிய நான் விரும்பும் மனிதர்களுக்கு அவர்களை பற்றி அதீத சிந்தனை, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதீத அப்சஷன் அப்படின்னா வெறித்தனமான சிந்தனை. அந்த சிந்தனை என்னை பாதிக்கிறது. இன்டைரக்டா டைரக்டாவும் நான் அவர்களை பாதிக்கிறேன். அதுதான் சிம்பயாசிஸ் சொல்லு, அடிமைத்தனம், அதாவது சார்பு தனத்திலிருந்து தற்சார்பு தன்னாட்சியின் மலர். இது யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. அதுதான் ரிச்சஸ்னட். ரிச்சஸ்னோட்டுடைய அதிர்வலைன்னு பாத்தீங்கன்னா, யாரை நம்பியும் நான் இல்லை. அந்த ரெமடியோடைய பேரே வந்து பாத்தீங்கன்னா ரிச்சஸ்னட். அந்த ரிச்சஸ்னட்டுடைய டெண்டன்சி என்ன அப்படின்னா, இந்த கட்டிங் ஃப்ரீ ரெமடின்னு சொல்றாங்க. கட்டிங் ஃப்ரீ ரெமடினா உள்ள நுழையும் போது நீங்க பாப்பீங்க, சிம்பயாசிஸ் டு அட்டானமி, சார்ந்து இருத்தல் இருந்தது, சார்ந்து இருத்தல் என்பதிலிருந்து தன்னாட்சி, தற்சார்பு, நான் நானாக இருக்கிறேன். மிக 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 முக்கியமான ரெமடி. இவங்க என்னன்னா ஈஸியா மத்தவங்களோட டியூன் ஆயிடுவாங்க. இப்ப போயிட்டு டியூன் ஆயிடுவாங்கன்னா மத்தவங்களோட எனர்ஜியோட டியூன் ஆயிடுவாங்க. இது ஒட்டுமொத்தமாவே எனர்ஜி சம்பந்தப்பட்டு இந்த ரெமடி ஒட்டுமொத்தமாவே நீங்க சுத்தி கவனிச்சு வந்தீங்கன்னா தெரியும். இந்த கிளாஸ் இதை முடிக்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். என்ன ஈஸிலி டியூன் வித் அதர்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க, அங்க போய் நோயாளிய பார்த்துட்டு வந்தாங்க, இல்லாட்டி போன்ல கேட்கறாங்க நோயை பற்றி, இவங்களுக்கு அந்த நோயாளி மாதிரியே ஒரு பிஹேவியர் வந்துடும். அது ஒண்ணு. ரொம்ப அதிகமான துன்பம் இவருக்கு மற்றவங்க துன்பப்படுவதால் அமையும், ஏற்படும். ரொம்ப அதிகமான துன்பம் மற்றவங்க துன்பப்படுவதால் ஏற்படக்கூடியது. For those who find it difficult not to be anxious for others. ரொம்ப கஷ்டம். மத்தவங்க கஷ்டப்பட்டா மத்தவங்க கஷ்டப்படுவாங்களே, மத்தவங்க நான் இந்த முடிவு எடுத்ததுனால அவங்க கஷ்டப்படுவாங்களே, நான் தானே பாத்துக்கணும், நான் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய முழு சுதந்திரத்தையும் நான் பறிகொடுத்த விதம், பறிகொடுத்து விட்டேன் எல்லாத்துலயும். அது எதுல வேணாலும் இருக்கலாம். ஒரு நிலமா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு உறவு முறையா இருக்கலாம், இல்ல ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல நான் வைத்திருந்த பட்டமா இருக்கலாம். இது எல்லாமே அதை பத்தி அதீத திங்கிங். பர்டிகுலரா நெருக்கமா என்ன சொன்னாங்க, இது வந்து மதர்லி ஃபிளவர்ன்றாங்க. ஒரு குழந்தைக்கும் அம்மாக்கும் இல்ல தொட்டில் குழல் உணர்வு போல எப்ப பார்த்தாலும் குழந்தைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருத்தல். அதுவும் என்னன்னா நெகட்டிவா சிந்திக்கும். அதனாலே அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அவங்க சிந்திக்க முடியாம பண்ணிடுறோம். அவங்க எல்லாவற்றிலும் உள்ள ஊடுருவி நாம் அவர்களை பாதித்து விடுகிறோம் அப்படின்றார். அடுத்து
ஆக்சுவல் பிசிக்கல் ஹர்ட் வந்து நடந்திருக்கு. அவருக்கு வந்து நிஜமாவே டாக்டர் பேட்சுக்கு கட் ஆயிருக்கு. கட் ஆனதுல இருந்து ரத்தம் வருது, ரிஸ்க்ல கட் ஆயிட்டு க்ளோஸா வாட்ச் பண்றது. இதுல என்னன்னா டாக்டர் பேட்ச் 257வது பக்கம் பெர்னார்டு எழுதியிருக்காரு. இந்த இடத்துல மட்டும் ரெட் செஸ்ட்நட்டுக்கு பெர்னார்டு எழுதியிருக்காரு. வேற எந்த இடத்துலயுமே இதுல டாக்டர் பேட்சும் இந்த இடத்துல ஹீல் தை செல்ஃப்ன்ற புக்கை எழுதுறாரு. புக்ல என்ன எழுதியிருக்காருன்னா, நல்லா கவனிங்க, தொடர்புன்னு சொன்னோம், தேவையற்ற தொடர்புன்னு சொன்னோம். தேவையற்ற தொடர்புனா உலகத்துல இருக்கிறது எல்லாமே தேவையற்ற தொடர்பு தான். நான் வந்து என் பையனை பாத்துக்கிறேன், என் ஒய்ஃபை பாத்துக்கிறேன், என் கணவனை பாத்துக்கிறேன்னா அந்த தொடர்புல ஒரு அந்த அந்த உறவு முறையில ஒரு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது, எந்த இடத்துல உள்ள போகணும்னு தெரியும். நம்ம போய் நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம். கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, கணவன் மனைவின்றது ஒரு தூண் மாதிரி, ஒரு வீட்டினுடைய தூண் மாதிரி. அந்த தூண் விலகி இருந்தால் மட்டுமே அந்த இன்ஸ்டிடியூஷன், குடும்பம் என்பது நிற்கும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சுன்னா நிக்காது. எப்படின்னா, இவங்க இவங்க அறிவுக்கும் இவங்களுடைய ஆசைக்கும் இவர்களுடைய கருத்துக்கும் நாம் இடமளிக்க வேண்டும். பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணும் இடமளிக்க முடியும். இடமளிக்கும் போதுதான் அந்த குடும்பம் என்ற கட்டடம் நிற்கும் அப்படின்றது, ஒரு தளம் நிற்கும் அப்படின்னு. அப்ப நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஓவரா போய் நம்மளுடைய கருத்துக்களை புகுத்தி விட்டு, நான் நல்லது செய்கின்ற புகுத்தி நினைத்து கொண்டு நிறைய விஷயத்த வந்து குழப்பி வச்சிருக்கோம். இது வந்து தேவையற்ற உறவு முறை. இது ஒண்ணு. ஆனா டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாருன்னா, நான் இத்தனை விதத்தை கண்டுபிடித்தேன், 33 ரெமெடி கண்டுபிடிச்சிட்டேன். 1928ல இருந்து 1920 இது கண்டுபிடிக்கும் போது 1935 மிட் பாயிண்ட் ஜூன்ல கண்டுபிடிக்கிறார். ஜூன் இல்லாட்டி ஜனவரில இருந்து ஜூனுக்குள்ள கண்டுபிடிக்கிறார் வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஏதோ வந்து பிரபஞ்ச இணைப்பு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஹையர் செல்ஃப்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு அதிகப்படியான ஆற்றல் உருவாகி எனக்கு ஒவ்வொரு மணலையும் உருவாக்கி அதற்கான மலர்களை கொடுத்து என்னை அதை சோதிக்க வைத்து அதே மாதிரி மனிதர்களை எனக்குள்ள எடுத்துட்டு வந்து கூட நிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி இருக்கு. எது என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய முயற்சிக்கும் அப்பாற்பட்டு இது எல்லாம் நடந்ததுன்னு இந்த இடத்துல சொல்றாரு ரிச்சர்ட்சன்ல. எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஏதோ ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கு, இல்லாட்டி ஒரு தூய ஆன்மாவுக்கும் மிகப்பெரிய குருமார்களுக்கும் இடையே யார் எந்த வேலையை செஞ்சாங்க, என் உள்ள இறங்கி எதை பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுன்றது எழுதியிருக்காரு ஹீல் தை செல்ஃப். அதெல்லாம் படிச்சுட்டு தான் ஒரு 2 வருஷ காலகட்டத்தில் நம்ம இவ்வளவு விஷயத்தை வந்து போட்டுட்டே வரும். இது வந்து முழுக்க 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 ஆன்மா சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல தான் சொல்றேன், ரிச்சஸ் தான் சொல்றேன், எனக்கும் ஏதோ ஒரு அதிர்வலைக்கும் இணைப்பு ஏற்பட்டிருக்கு, நல் அதிர்வலைகள். எனக்கும் எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கும் இணைப்பு ஏற்பட்டு என் ஆன்மாவோடு இணைந்து நான் சுய பிரகாசமாக, சுயம்பாக, அட்டானமியா, தன் ஒளியானாக இருக்க வைப்பதற்கு ரிச்சர்ட்சன் தான். நானே ஒரு குருமாரை போய் பார்த்து கொண்டே இருத்தல், அங்க ஒரு இணைவு, தப்பான இணைவு. தப்பான இணைவுனா என்ன? குரு எந்த இடத்துல இருக்கணும், சிஷ்யம் எந்த இடத்துல இருக்கணும், போட்டு குருவை வந்து வழிபடுறது தப்பு. வழிபடுறதுனா படத்துல வச்சு பூஜை பண்றது தப்பு. அவர்கள் வழியில் செல்வது ரைட். அவர்கள் வழியில் செல்ல வைக்க ரிச்சர்ட்சன். ஒரு கோயில்ல ஒரு சித்தர், ஒரு மசூதி, ஒரு சர்ச்சு, ஒரு 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 மலை, இதெல்லாம் போய் நான் அங்க போனாதான் கிடைக்கணும் ஒரு லிங்க் ஏற்படுத்திட்டே இருக்க எனர்ஜி. அந்த எனர்ஜி எல்லாமே நம்ம உள்ள போவதற்கு தடையாக இருக்கிறது. என் குடும்பத்தை பார்க்க வேண்டும், என் சமுதாயத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய நிறுவனத்தை பார்க்க வேண்டும் என்ற இணைப்பு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா போன் பண்ணாங்க, ரிச்சர்ட்சன் என்ன பண்ணுது, நம்ம என்னோட நெருக்கமா இருக்கிறவங்க மொத்தத்தையும் அவுத்து விட்டு பரிநிர்வாணமா வைக்கும். அப்படின்னா எதுவுமே ஒட்டு, இது பின்னாடி வரும்போது தெரியும். இது மட்டும்தான், இந்த ரெமெடி மட்டும்தான் ஹைபிரிட் வெரைட்டி, ஒட்டு வெரைட்டி. 38 மலர்கள்ல இது மட்டும்தான் ஒட்டு. அப்போ நம்ம அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்கு,
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ரிச்சஸ்மெண்ட் யாரு? கடைசி வரைக்கும் யாரு? எனக்கு கைவல்லி உபநிஷத்துல கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் இறந்து விட்டார். எக்ஸுக்கு எக்ஸ் எக்ஸ் எக்ஸோட மனைவிக்கு எக்ஸ் இறந்துட்டாரு, எக்ஸோட பிள்ளைக்கு எக்ஸ் இறந்துட்டாரு, எக்ஸோட ஃப்ரெண்டுக்கு எக்ஸ் இறந்துட்டாரு. எக்ஸுக்கு என்ன ஆனாரு? எக்ஸ் வேணா பேர் போட்டுங்க. யாரோ நம்ம மூதாதையர்கள் இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, வள்ளலா இருந்தாரு, இல்லாட்டி யாரோ இருந்தாங்க, யாரோ இறந்துட்டாங்க. அவருக்கு அவர் என்ன ஆனாருன்னு கேள்வி கேட்டா ஞாபகம் இருக்குது. கைவல்யம். கைவல்யம்னா யூ பிகம் கான்சியஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க உங்களுடைய உள்ளுணர்வில் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். என்ன பண்ணி வச்சிருக்கோம்? எல்லாத்துலயுமே ஒரு தொடர்பு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இருந்தா பரவாயில்ல, 2 அக்கௌண்ட் இருந்தா பரவாயில்ல, 10 பேங்க்ல 10 அக்கௌண்ட் இருக்குதுன்னா 10 தொடர்புகள். நம்மளுடைய மூளை கெட்டு போகுது. தேவைக்கு 1 கார் 2 கார் இருந்தா பரவாயில்ல, 5 கார். என்னோட சுதந்திரம் பொருட்களாலும் மனிதர்களாலும் என் சுதந்திரம் பரிபூர்ணமாக கட்டாயிடுது. என்னை முற்றிலுமாக எல்லாவற்றிலிருந்து சீசனிங் பண்ணி என்னை விடுவித்து நானாக இருப்பதற்கு ரிச்சஸ்மெண்ட் ஒர்க் பண்ணும். அடுத்து நெகட்டிவ். எல்லாமே நெகட்டிவ் மணல் தான். ரிச்சஸ்மெண்ட் மணல்லே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மணல்ல மிக முக்கியமா பிரேக்கிங் அண்ட் சேஞ்சிங் த பேட்டர்ன். உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை உடைத்து அதாவது வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றி பேட்டர்னை உடைத்து போகும். உங்களுடைய பற்றுதலை உடைத்து வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றி விட்டுரும். மிக மிக முக்கியமான ரெமெடி. எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா ரிச்சஸ்மெண்ட் மட்டுமே சூப்பரா ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட சிந்தனை மிக பெரும்பான்மையான நேரங்களில் மற்றவங்களுடைய சிந்தனை சார்ந்தே இருக்கு. நான் சிந்திப்பதை நானாக சிந்திப்பதில்லை, யாரோ சிந்தித்ததை வைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இரவல் சிந்தனையா தான் இருக்குது எல்லாமே. செகண்ட் ஹேண்ட் தாட்ஸ் தான். ஒரிஜினல் தாட்ஸா? ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதனாலதான் நான் சில நேரத்துல கேள்வி கேட்கும்போது சொல்லுவேன், என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு யோசனை பண்ணி கேள்வி. உங்களுக்குள்ள இருந்து வருதா? எவனோ கேட்ட கேள்வியை கேட்காது. அடுத்து கடந்த காலத்தை ஒட்டிய விஷயம். அதே மாதிரி கடந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள், கடந்த காலத்துல நான் வைத்த பற்றுதல், கடந்த காலத்துல இதுல எதனா ஒண்ணு நடந்துச்சு, அதனால இதே மாதிரி நடக்கலாம்னு நினைக்கிறது. அம்மா நோய்வாய்ப்பட்ட குழந்தைங்க நோய்வாய்ப்படுறது. அம்மாக்கும் இது மதர் ஃபிளவர்ன்னு தான் சொல்றாங்க. அம்மாக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு மாதிரி, எந்த மாதிரி தொடர்பு டீப்பா இருக்கும், அந்த மாதிரி டீப் ரிலேஷன்ஷிப் எதோடு இருந்தாலும் அது ரெசிஸ்டன்ட். ரொம்ப ஆழ்ந்த தேவையற்ற தொடர்புகள் தான். என் பையனுக்குள்ள அதிகாரம் என்ன என்பதை கொடுத்து விட்டு எனக்குள்ள அதிகாரம் அவனிடத்தில் என்ன இருக்குன்னு தெரிந்து கொண்டு நான் விலகி இருத்தல். என் சமூகம்னா சமூகம் எது வரைக்கும் நான் உள்ள வரலாம், என் குடும்பம் உறவினர்கள் எது வரைக்கும் உள்ள வரலாம். அப்போ டாக்டர் பாஸ் கிளியரா சொல்லியிருக்காரு, நான் எதுக்கு இது பண்ணேன், யார் இதை பண்ணான்னு எனக்கு தெரியாது. I declare that there is a universal source, there is a universal intelligence, there is a omnipotent intelligence which is guiding me அப்படின்றது. என்ன கைட் பண்றது இந்த பிரபஞ்ச பேராற்றல். இந்த இடத்துல ரிச்சஸ்மெண்ட்ல சொல்றாரு, எனக்கு ஏதோ ஒரு இணைவு ஏற்பட்டு தான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன் கண்டுபிடிச்சேன், எது கண்டுபிடிச்சுன்னு தெரியாது. ஏன்னா எல்லா மணலையும் எனக்கு உருவாகி அதுக்கான தீர்வுகளும் கொடுத்து, அதே மாதிரி மனிதர்களை தீர்வுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த இறையர்கள் கொடுத்திருக்கு. நான் ஒரே ஒரு வார்த்தை நன்றி மட்டுமே சொல்லுவேன். டர்க்கில பூகம்பம் நடந்திருக்கு. டர்க்கி மிக முக்கியமான ஒரு ஊர். ஏன் ஊரு ரொம்ப முக்கியமான ஊர் அப்படின்னா, அந்த காலத்துல மிகப்பெரிய ஞானிகள்லாம் வாழ்ந்த ஊர். ஜலால்தீன் ரூமியும் சாம் தபரிஸ்ன்ற மிகப்பெரிய ஞானி, அவருடைய சிஷ்யர் ஜலால்தீன் ரூமியோட ஜீவ சமாதி அங்கதான் டர்க்கில. அவர் எழுதுற கவிதைகள்லாம் அப்படியே தேன் சொட்டும். பிரபஞ்ச ஆற்றலை ஒரு காதலியாக பாவித்து ஒவ்வொன்றும் பேசி வருவார். எப்படி ஆண்டாள் சொல்லுவாங்க, அதாவது கண்ணனை அடைவதற்கு காதல் ஒரு உபாயமோ, ரூமிக்கு அந்த மாதிரிதான்.
அதே மாதிரி நம்ம மாணிக்கவாசர் காதலாகி கசிந்து அப்படின்னு. இந்த ரிலேஷன்ஷிப் எதோட இருக்கணும்? என்னோட ரிலேஷன்ஷிப் பிரபஞ்சத்தோட மட்டுமே இருக்க வேண்டும். என்னோட கடமையை நான் ஆற்றுவேன். ஜலாலுதீன் ரூமி சொல்றாரு, இறைவா இந்த 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 இறைவா, நான் எத்தனை தடவைடா ஒரு நாளைக்கு மண்டிட்டு உனக்கு நன்றி சொல்வேன். அவ்வளவு நல்லா வச்சிருக்கேடா. பார்க்கல இடம்லாம் எல்லாமே நல்லா இருக்கேடா. நம்மால ஒருத்தன் பாடிருக்கான், பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம். பாரதி நோக்க நோக்க களியாட்டம். அதே விஷயத்தான் ரூமி பாடிருக்கு. இறைவன் பேராட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் எடுத்தாடும் கைகள், பீத்தெறிவான் அருளுவான் பிழை என்று சொல்ல நாம் யாரும் வேதத்தை பாடிருக்கேன். நான் இந்த பிறவில எதுவுமே நான் தப்பு பண்ணல. எனக்கு எனக்கு எப்படி இப்படி நிகழுதுன்னு தெரியல. நான் டக்குன்னு நான் சொன்னேன், இந்த பிறவி மட்டும் தான் நமக்கு தெரியும். அடுத்து வருது பயன். இந்த பிறவி மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் யார கேள்வி கேட்கறதுக்கு? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த பிரபஞ்சத்தையோ இந்த கடவுளையோ என் பெற்றோர்களையோ கேள்வி கேட்பதற்கு? எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு எங்க போய் கேட்பேன்? நான் கேட்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நமக்கு? இல்ல. அங்க என்ன நடக்குது? பூகம்பம் நடக்குது, இங்க சுனாமி வருது, இங்க செல்வ செழிப்புல இருக்காங்க. எதுவுமே கேட்கறதுக்கு நம்ம அதிகாரம் இல்லை. ஒரே அதிகாரம் என்ன இருக்குன்னா, நமக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கு. வேற எந்த விஷயமுமே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக்கவே முடியாது. அதான் சொல்றேன், ஹையர் செல்ஃப் ஸ்பிரிச்சுவல் கமாண்ட்ஸ் சொல்றாரு. லிமிட்டட் பிசிக்கல் பர்செப்ஷன் கட் ஆஃப் ஃப்ரம் ஹையர் செல்ஃப். ஏன் இந்த ரிச்சஸ் நெட் வருது? இந்த ரிச்சஸ் நெட்ல ஒரு டெண்டன்சியா பாத்தீங்கன்னா, அம்மாங்களுக்கு திரும்ப 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 குழந்தைகளை பற்றியும் கணவனை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் திரும்ப திரும்ப நினைச்சு அவங்களுக்கு தன்னை இழந்து போய் அவங்க அந்த மனநிலையாவே மாறிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, லிமிட்டட் இவங்களுக்கு பிசிக்கல் பெர்செப்ஷன் ரொம்ப உடல் சார்ந்து மனிதர்களும் சார்ந்தனா அவங்களோட உடலை சார்ந்துதான் நடக்கிறது. அவங்க எண்ணம் இருப்பதால பிரபஞ்ச ஆற்றலோடு கட்டாய் நிற்கிறாங்க. ரிச்சஸ்னஸ் ஆடும்போது பிரபஞ்ச ஆற்றல் இணைவு ஏற்படுது. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, மேல இணைப்பு ஏற்படும் போது வெளியே இணைப்பு கட் ஆகுது. ஒரே எல் மாதிரி. எல்னா என்ன? மேல ஒரு கோடு, இந்த பக்கம் இணைப்பு. இந்த இணைப்பு அப்படியே கட்டாயி ஆகி மேல மட்டும் நிற்கும், ஐ மாதிரி நிற்கும். பிரபஞ்ச இணைப்பு மட்டுமே. ரெமெடி என்ன பண்ணுது? ரிச்சஸ் நெட் ஃப்ளவர் ரெமெடி என்ன பண்ணுன்னா, பிரபஞ்சத்தோட இருக்க செய்யும், பிரபஞ்சமாக இருக்க செய்யும். அதுதான் மெயின். அடுத்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா எது வேணாலும் வச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, இல்லாட்டி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, இல்லாட்டி தேவையற்ற பழக்கங்கள், இது எல்லாத்தையுமே கட் பண்ணக்கூடியது ரிச்சஸ். நியூராட்டிக் சிம்பத்தினா மூளை அப்படியே போய் அவன் மூளையா மாறிடும். ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அவன் மூளையை எடுத்துருவான் டக்குன்னு, அப்படியே ஃபீல் பண்ணுவான். எனர்ஜி ட்ரெயின் ஆயினே இருக்கும். மொத்தம் பிச்சு எடுத்துரும் எனர்ஜி. நீங்க பாருங்க, குழந்தை லேட்டா வருதுன்னா போயிட்டு அப்படியே போய் 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 பார்த்துன்னு இருப்பாங்க. டக்குன்னு உட்காந்து அப்படியே பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க எனர்ஜி. அதுக்கடுக்கு என்ன சொல்றாங்கப்பா, உலகியல் வாழ்க்கையில அன்பார்ச்சுனேட் திங்ஸ் மே ஹேப்பன் டு தேம். எதனா ஒரு தப்பான நிகழ்ச்சி நடந்துரும் அப்படின்னு. ஸ்பான்டினியஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பான்டினியஸ் டபுளிங் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ல மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குது ரிச்சஸ். ஸ்பான்டினியஸ் டபுளிங் ஆஃப் குரோமோசோம்ஸ். நீங்க வெளியே இருக்கிற தொடர்புகளை அறுத்து விட்டீர்கள் என்றால் பிரபஞ்ச இணைப்பு டபுளா இருக்கும். எப்படி இருக்குன்னா, நீங்க என்ன பிரபஞ்சத்தோட இருப்பீங்க, பிரபஞ்சம் உங்களோட இருக்கும். அந்த வார்த்தை என்னன்னா, ரேடியேட் கான்பிடன்ஸ் அண்ட் ரேடியேட் ஹாப்பினஸ் அண்ட் அட்டாச்மெண்ட். என்ன ரொம்ப அருமையான அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். எதனோடையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிணைந்து ஒரு பிரச்சனைகள் இருக்காது. சாதாரணமான நிகழ்வுகள் இருப்போம். ரொம்ப யதார்த்தமா இருப்போம். யாருக்கு எது நடந்தாலும் அமைதியா இருப்போம். அவர்கள் அதாவது ஒரு என்ன ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னா, பிரபஞ்சம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா படைச்சிருக்கு. நான் போய் எதுனோடையும் மூக்கு நுழைக்க வேண்டியது இல்லை. பிரபஞ்சம் அவங்கள பார்த்துக்கும். நான் மூக்கு நுழைப்பதால நான் அவங்கள பற்றி அதிகமா சிந்திப்பதால் அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றத புரிந்து கொண்டு கூட இல்லை. அதை ரெமெடி எடுக்கும் போது அங்க கட்டாயம் அப்படியே அமைதியா நிற்கும். வரியாப்பா, லேட்டா வந்தியாப்பா, சரி சாப்பிடுப்பா, அம்மா சொல்லுவாங்க சாப்பிடுப்பா. லேட்டுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிடும். போய் அந்த போராட்டம் இருக்காது, அந்த வேதனை இருக்காது. கரெக்டா சொல்லலாம், வேதனை மற்றவர்கள் நலன் மீது
அக்கறை அன்பு போய் அங்க இருந்து வேதனையா மாறுது. அவங்களுக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு இந்த உள்ளம் வந்து பரிதவிக்குது. அடுத்து ஹையர் பயங்கரமான சென்சிட்டிவிட்டி உச்சம். 38 மலர்கள்ல சென்சிட்டிவிட்டி உச்சம்னா அதுதான். அதனாலதான் எதனா எனர்ஜி ஃபீல்டு வந்துச்சுன்னா இவங்க உணர முடியுது. மதர்லினஸ், மதரிங், இது எல்லாமே இந்த ஃப்ளவர் தான். முழு தன்மையில ஆங்கரிங் இன் த செல்ஃப் இட் ஹீல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆங்கரிங்னா என்னுடைய ஆன்மாவில் நான் நங்கூரமிட்டு என்னை குணப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ்ல போட்டிருக்காங்க, ஆங்கரிங் இன் த செல்ஃப், ஆங்கரிங் இன் த செல்ஃப். உங்கள் ஆன்மாவோடு இணைந்து இருக்கும் போது ஆன்மா உங்களை குணப்படுத்தும். அதை ரெச்சஸ்னட் பண்ணும். லாஜிக் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன். இவங்க வந்து சிந்தனை வந்து சரியான சிந்தனையே இருக்காது. அதாவது கரெக்டா சிந்திக்கவே மாட்டாங்க. நல்லா தெரியும் அவன் கார்ல போயிருக்கான், சரியா வீட்டுக்கு வந்துருவான், பல தடவை வந்துட்டான் வீட்டுக்கு, சேஃபா தான் வரும். ஆனாலும் லாஜிக்கே இருக்காது. லாஜிக்கல் திங்கிங்கே இருக்காது. சென்டிமெண்ட் நிறைய, சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதிகமான ஒரு சென்டிமெண்ட் வச்சுக்கிறது. ஃப்ரெட் அண்ட் ஒரின்றாங்க. பயப்படுறது, கஷ்டப்படுறது, ஃப்ரீடம். அதனால தன்னுடைய சுதந்திரத்தை பறி கொடுத்து விடுகிறார்கள். பெட்ரோல்ல கொடுத்து பாருங்க, டெண்டன்சி பீக்ல இருக்குது. சில பாட்டிங்க இருக்கும் 90 வயசு இருக்கும், அவங்க பையனுக்கு 75 வயசு ஆயிருக்கும். 90 வயசுல அந்த பாட்டி சொல்லும், என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. முழு தன்மை அது எதுல, ஷேடோல. அந்த பாட்டிங்கெல்லாம் நீங்க வாயை திறந்து ரெச்சஸ்னட் போட்டீங்கன்னா சீக்கிரம் மோட்சம் அடைஞ்சிடும். மோட்சம் அடைஞ்சிருந்தா மேல போறது கிடையாது, தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும். ஏன்னா இது வந்து 15-16 வயசுல கல்யாணம் குழந்தை பிறந்திருக்கும், 80 வருஷமா இந்த டெண்டிஷன்ல இருந்திருக்கும், 75 வருஷமா டெண்டன்சில இருந்திருக்கும்னா பாரு எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரெமெடி கொடுத்தீங்கன்னா இறக்கும் பொழுது அவ்வளவு அமைதியாகவும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் இறப்பாங்க. இந்த இறப்பாங்கன்னா இந்த உடலை விட்டு போவாங்க. செக் பண்ணி பார்த்திருக்கேன். அதையும் டெண்டன்சி உருவாயிருக்கணும். அதாவது இந்த ரெமெடி, இந்த ஷேடோ எனர்ஜி என்னன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது இருக்கிற ரிசர்வ் இருக்குல்ல, நல்லா கவனிங்க. ரிசர்வ் ஒரு ஆளுக்கு 1000 யூனிட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணி மீதி 10 யூனிட் தான் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10 யூனிட் எனர்ஜியும் சக் பண்ணி காலி பண்றோம். எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிருந்தா ரிச்சஸ்னோட டெண்டன்சி. இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, யாருக்கெல்லாம் உங்களுடைய ரிசர்வ் மணி, ரிசர்வ் ரிசோர்ஸ், நீங்க வந்து இது முடிஞ்சுட்டா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பணத்துல பிரச்சனை வந்து அந்த டெண்டன்சியில் நிக்கிறீங்கன்னா ரெச்சஸ்னட் போட்டீங்கன்னா அந்த 10 ரூபாய் 1000 ரூபாய் ஆகும். முக்கியமான பாயிண்ட். ரிசர்வ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நமக்கு வீட்டு செலவுக்கு வைத்திருந்த ஒரு 1000 ரூபாயில 10 ரூபா தான் இருக்கு. அந்த 10 ரூபாயும் காலி பண்ற டெண்டன்சி வந்துருச்சு. அந்த இடத்துல போய் ரிச்சஸ்னட் சாப்பிட்டீங்கன்னா 1000 ரூபாய் செலவு பண்ணதெல்லாம் வந்துடும். இது ரிச்சஸ்னட் போட்டா வராது, ரிசர்வ் எனர்ஜியை கையை வைக்கும் போது தான் வரும். மிக முக்கியமான பாயிண்ட் இது. அதே மாதிரி கொஞ்சோண்டு எனர்ஜி தாங்க இருக்குது, கொஞ்சோண்டு தாங்க சான்ஸ் இருக்கு இவர் பிழைக்கிறதுக்கு நம்ம போது ரெச்சஸ்னட் போட்டுனா மீட்டு கொடுத்தோம். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் காலி ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, ஒன்னும் கொஞ்சம் தாங்க தொக்கி நிக்குது, ரெச்சஸ்னட் போட்டா இணைச்சிடும். இப்ப பார்த்தாலும் பொண்ணு வந்து அம்மாவை பத்தி, அம்மா வீட்டை பத்தி நினைச்சுக்கிறது, பையன் வந்து அம்மாவை பத்தியே நினைச்சுனுங்கிறது. இது பொண்ணு அப்பா வீட்டை பத்தி, அவங்க அப்பா வீட்டை அம்மா பத்தி நினைச்சுக்கிறது, அம்மா வீடு அப்பா வீடு. பையன் அவங்க அம்மாவை பத்தி நிறைய நினைச்சுன்னு இருக்குது. இவங்க இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற போது குழந்தைய பிறக்காம இருந்துச்சுன்னா இவங்க 2 பேருக்கு ரெச்சஸ்னட் கொடுத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும். எனர்ஜி அங்க ட்ரெயின் பண்ணிக்கிறான், வெளியே தள்ளுங்கிறான். அங்க கற்பனை சக்தி அதிகமா இருக்குது. பாண்ட் பிட்வீன் 2 போல்ஸ்,
அந்த மலரை பத்தி பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்னன்னா இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அப்படின்னு சொல்றது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. வால்நட் எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குமோ அதே மாதிரி, அதனாலதான் வால்நட் ரெட்சஸ் போட்டோம். எல்லாத்துல இருந்தும் ப்ரொடெக்ஷன். அதாவது கண் திருஷ்டி நல்லா வளர்ந்துட்டாங்கன்றதும் அதுதான், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் அதுதான். நல்லா வளர்ந்துட்டாங்கன்ற திருஷ்டியில நம்ம பாதிச்சிருந்தோம்னா ரெட்சஸ் கண் திருஷ்டியை போகும். அதே மாதிரி மத்தவங்க நல்லா ரெட்சஸ் போட்டு மத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது? என்கிட்ட இருந்து போன என்கிட்ட இருந்து வெளியே போற எனர்ஜியை கட் பண்றது அதுதான், தேவையில்லாத எனர்ஜி. எனக்கு வெளியில இருந்து வரக்கூடிய எனர்ஜியும் கட் பண்றது அதுதான். பிரேக்கிங், லிங்கிங் ரெண்டுமே. ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங் நவ். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அது ரெட்சஸ் டெண்டன்சி. அதே மாதிரி மத்தவங்களோட ப்ராப்ளத்தை தான் ப்ராப்ளமா நினைச்சுக்கிட்டு, ரொம்ப நாள் ஒரு உறவு, ரொம்ப நாள் பிரச்சனை அறுபடாம இருக்கு, ரொம்ப நாளா 100 வருஷம் ஆச்சு சார் சொத்தை விற்கவே முடியல சார்னா வித்துரும். அந்த கண்டிஷன் இருக்கணும். ரொம்ப நாளா போராடி இருக்கணும். எல்லா சான்சஸையும் பார்த்துட்டு இருக்கணும். இருக்கும்போது தான் அது வந்து அது விற்கல, அது பிரச்சனை தீரலன்னும் போது அது சரி பண்ணும். ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டா. இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இன் லா ஆஃப் யூனிட்டி. இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா நான் போய் வெளியே போய் வெளி தொடர்புல இருக்கும்போது பிரபஞ்சத்தினுடைய ஒருங்கிணைப்பை புரிஞ்சுக்காம இருக்கிறேன், அதனால நான் துன்பப்படுறேன். அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். பிரபஞ்ச மனதோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள ரெஜிஸ்ட்ரேஷன். நாம முடிவு எடுக்க, நம் குழந்தைகள் தானாக முடிவெடுக்க வைக்க ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி பெற்றோர்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் இறந்தவர்களை பற்றி நினைத்துக் கொண்டு எனர்ஜியை ட்ரெயின் பண்றது. யாரோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க, அவங்கள பத்தியே நினைச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த எனர்ஜிக்கும் இதுக்கு லிங்க் இருக்கோ இல்லையோ அந்த லிங்க் ஏற்பட்டும். ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருந்தா அந்த லிங்க் ஏற்பட்டும். அந்த லிங்க்குக்கு அதை கட் பண்றதுக்கும் அதுதான். அடிக்ஷன் ஆஃப் ஒரி. இவங்களுக்கு என்னன்னா ஒரி திரும்ப 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 கஷ்டம், அதாவது மற்றவங்களை பத்தி வேதனைப்படுறது, மற்றவங்களை பத்தி அக்கறைப்படுறதே தான் இவங்களுக்கு அடிக்ஷன். இவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா முழுத்தன்மையில ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வேலை இருக்கு, இயற்கை ஒரு திட்டத்தோடு அனுப்பியிருக்கு. சூப்பர்ஃபிஷியல் வெல்பீயிங், அதாவது நிஜமான உண்மையான ஒரு அன்பு கிடையாது. இதோ ஒரு பற்றுதல், அதிகப்படியான பற்று பாசம், அன்பு இல்லை. இதனுடைய இந்த 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 டெண்டன்சி. ரெமெடிஸ் ஆடும்போது உண்மையான அன்பு மட்டும் இருக்கும். கையை காலை உடச்சுன்னு வந்தான் பையன்னா, அப்படியேப்பா போகும்போது வந்துட்டியா, பா உட்கார சார், டீ சாப்பிடு, டாக்டருக்கு போலாம் கூட்டுவோம். நிழல் தண்ணி ஐயோ போயிடுச்சேன்னா ஒரு டமால்னு உட்காந்து அழுதுன்னு ஆர்ப்பாட்டம். அவன் வந்து சாதாரணமா தான் இருப்பான். இந்த அம்மாவை டாக்டர் தூக்கணும். இது வந்து தேவையற்றது, இது உண்மையும் அல்ல. இது ஒரு பற்றுதல் காரணமாக வரக்கூடிய ஒரு மன வியாதி, ரெட்சஸ்னஸ். அடுத்து நெவர் ரிலாக்ஸ். இவங்க ரிலாக்ஸ் ஆகவே மாட்டான், எப்பயுமே ரிலாக்ஸ் ஆகும் எப்பயுமே. அடுத்து என்ன பண்றது? சமையல் பண்ணணும், அவன் டைமுக்கு வந்துருவானா, தோசை சூடா இருக்குமா, இதெல்லாம் கூட. ஹஸ்பண்ட் லேட் ஆயிடுச்சு, மீட்டிங் சொன்னாங்க, வந்துருவாங்களா, மைண்ட் ஓடிட்டு இருக்கும். நைட் எல்லாம் மைண்ட் ஓடினே இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸா. எப்பயுமே ரிலாக்ஸ் ஆக மாட்டான். செல்ஸ்ல இருந்து எல்லாம் ரிலாக்ஸேஷன் எல்லாம் அங்கங்க, அதாவது ஒரு ஒரு பொம்மையை அங்கங்க கட்டி அங்கங்க இழுத்தா அப்படி இருக்கும். அதான் ரெஜிஸ்டர் டெண்டன்சி. கட் பண்ணி விட்டா அப்படியே இருக்கும். அப்படியே அதாவது உடம்பு வந்து பல்வேறு கோணத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு பாடி வந்து அன்சைஸா ஒரு மாதிரி கண்ணாமுன்னான்னு சைஸா இருக்குன்னா ரெட்சஸ் மட்டும் ஒரு 6 மாசம் ஆடுங்க, அழகான சைஸுக்கு வந்துடும். எனர்ஜி அங்கங்க சின்ன பணமாகுது, சாப்பாடும் குறைஞ்சிரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட், இவங்க நம்பிக்கையில எதன் மீதுனா விதியின் மீதும் கடவுளின் மீது நம்பிக்கையற்றவர்கள். ஏன் கடவுள் படைச்சிட்டான்ல, அவன் பார்த்துக்க மாட்டானா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க.
அதே மாதிரி பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்குது. பேட் மேரேஜ், தப்பான கல்யாணம் பண்ணிக்கிறது. தப்பான கல்யாணம்னா தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது. இவர்கிட்ட இது கிடைக்குமான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணும்போது அது அங்க கிடைக்காத போது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆல்வேஸ் பீங் வாட்ச்டு, எப்ப பார்த்தாலும் வாட்சிங் டெண்டன்சியா இருக்கும். இது என்ன நடக்குது, குழந்தை என்ன நடக்குது, அது பண்றது இதை பண்றது அப்படின்னு. ஆல் இஸ் வெல், அப்பா எல்லாம் கரெக்டா போதாப்பா, திருப்பி திருப்பி எல்லாம் கரெக்டா நடக்குதாப்பா, எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் டெண்டன்சி. பக்தி உணர்வு, பக்தி உணர்வு, பக்தினாவே ரெச்சஸ்னஸ் தான். ஆண்டாள் கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன், அதே மாதிரி சைத்தன்யா கிருஷ்ணன், இந்த மாதிரி ஒரு 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 உருவத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த பக்தி உணர்வு இருக்கிற நிலை எல்லாமே ரெச்சஸ்னட். அது ஒரு காலகட்டத்துல எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். நீங்க ரெச்சஸ்னஸ் சாப்பிட்டீங்கன்னா நானும் கண்ணனும் வேறு வேறு இல்லைன்னு அமைதியா உட்காந்து. த லவ்விங் டைரண்ட், நான் வந்து என் பிள்ளைகள் மீது வெறித்தனமாக அன்பு வைத்திருக்கிறேன். அதனால அவங்க பாத்துக்க முடியாது, நான் தான் பாத்துக்கணும். இங்க இருந்தே பாத்துக்கிறது, அமெரிக்கால இருக்கிற பிள்ளைய பாத்துக்கிறது. they will not accept that something is wrong with themselves. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரெச்சஸ்னட் வில்லோ மாதிரி தனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு புரியவும் புரியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கும் வர மாட்டாங்க, ரெமெடி கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப காலம் எடுக்கும் இவங்களுக்கு ட்ரீட் பண்றது. ரெச்சஸ்னட் பிளான்ட் எப்படி அப்படின்னா, எசிலியஸ் கரைனான்னு ஒரு லாட்டின் நேம். ஹார்ஸ் செஸ்னட்டும் அமெரிக்கன் ரெட் புக்கி அப்படின்ற ரெமடியும் ரெண்டும் சேர்த்து வந்து ஹைபிரிட் வெரைட்டி, ஒட்டு இனத்தை சேர்ந்தது. நாம மனுஷன் உடல்ல உலகத்துல வந்தது தனியா வந்தா தனியா தான் போகலாம், மத்த எல்லாம் ஒட்டு அப்படின்னு சொல்ற ரெமடி தான். எங்க இருந்து வந்துன்னா, ஒரு அமெரிக்கன் பெக்கி வந்து அமெரிக்கால இருந்து வருது, அமெரிக்கால இருந்து பிரிட்டனுக்கு வருது. ஒரு அமெரிக்கன் கான்டினென்ட், இது யூரோப்பியன் கான்டினென்ட், ரெண்டும் வந்து இணையுது. அப்போ நம்ம எதெல்லாம் வச்சுக்கிறோமோ, எதெல்லாம் என் ஆன்மாவை தவிர எதெல்லாம் வெளியே இருக்குதோ, ஈவன் மனம் கூட ஒட்டுதான். மனம் எதுல அடிப்படையில வேலை செய்யுது? கடந்த கால அனுபவம், கடந்த கால படிப்பினை, கடந்த கால அறிவு, கடந்த கால எல்லாத்தையும் ஒட்டிதான் மனம் வேலை செய்யுது. இன்ட்யூஷன் வந்துச்சுன்னா மனம் வேலை செய்யாது, அதனால மனமே ஒட்டுதான். அதனாலதான் மனதை விடு அப்படின்றார். அப்போ டூ டிஃபரெண்ட் கான்டினென்ட், பாண்டு இணைப்பு, பாண்டு இணைப்பு ஏற்படணுமா? ஒரு அண்ட செல்லுக்கும் உயிர் உற்பத்தி ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, ஒரு அண்ட செல்லும் அந்த செமமும் ஓவரியும் ஒன்னா சேர்ல இணைப்பு ஏற்படல, கொடுத்தீங்கன்னா இணைப்பு ஏற்படும். டெண்டன்சி உருவாயிருக்கணும், டெண்டன்சி பாருங்க, அது ஒண்ணு. அடுத்து ஸ்மால் பில்ட், சின்னதா இருக்கும். ஹார்ஸ் செஸ்னட் எப்படி? செஸ்னட் பெட் செய்யற தப்ப திரும்ப திரும்ப செய்யறது, பிசிக்கலா திரும்ப திரும்ப ஒரே திங்க் பண்றது. ஒயிட் செஸ்னட், ரெட் செஸ்னட் மற்றவங்களுடைய நலனில் அதிக திங்கிங். ரெட் செஸ்னட் அது ரெட், அது ஒயிட், இது ரெட். ரெட்ன்றதே வந்து ஒரு வெறித்தனம், ஃபாஸ்ட் ஆக்டிவா இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் செஸ்னட் பெட்டும் ஒயிட் செஸ்னட் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, ஆனா ரெட் செஸ்னட் ஆக்டிவா இருப்பாங்க. அந்த உங்க பையன் மாதிரி தெரியுதுங்க, அங்க கீழே விழுந்திருக்கான்னா இங்க இருந்து ஓடுவாங்க, ஒரே ஓட்டம். எது எப்படி இருக்கிறது கிடையாது, ஆக்டிவ். ரொம்ப நாளை பொறுத்து உங்க பையன் வந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஊர்ல இருந்துன்னா, இங்க இருந்து ஓடுவாங்க திப்பு திப்பு. இது ரெட் செஸ்னட். ஏன்னா இணைவு, எந்த இணைவும் தேவையற்றது, உங்களோடு மட்டும் நீங்கள் இருத்தல் சுகம் அப்படின்னு சொல்றதான் ரெட் செஸ்னட். ஹைபிரிட் வெரைட்டி ஒயிட் செஸ்னட்டும் அண்ட் அமெரிக்கன் ரெட் செஸ்னட்ஸோட சேர்ந்து வந்தது 1818 பிரிட்டனுக்கு வந்திருக்கு. ஆனா இது ஒட்டு இனமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஒட்டு இனம்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரிஜினல் இனமாக மாறிச்சு. எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை, பெண்ணா இருக்கும்போது குழந்தை இல்லை, தாயா இருக்கும்போது குழந்தை வந்துச்சு. பெண்ணா இருக்கும் போது இருந்த மனநிலை தாயா இருக்கும்போது மாறிடுச்சு. அது ஒட்டு தானே, இயல்பா இருக்கிற எண்ணம் இல்ல. அதான் சொல்றாங்க. எப்படின்னா, ஹைபிரிட் வெரைட்டி ஒரிஜினலாவே ஒரு கட்டத்துல என்னன்னா, ஒரிஜினலா இருந்த இவங்களோட மனநிலை இல்லாம போய் இப்ப அக்வைர்டு பேட்டன்ட், அதாவது இவங்க ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா, நான் தான் இந்த குடும்பத்தை பார்க்கணும், நான் தான் இந்த சமுதாயத்தை பார்க்கணும், நான் தான் இது பண்ணணும், நான் தான் என் பசங்களை பார்க்கணுன்றதே அவங்க மனநிலையாக மாறி அந்த பழைய மனநிலை இல்லாம போச்சு. எப்படி இந்த மலர், இந்த செடி ரெண்டு கான்டினென்ட் இருந்து ஒன்னா சேர்ந்து ஒரு தனித்தன்மையா மாறிச்சோ, அந்த மாதிரி ரெட் செஸ்னட் தன்மை தனித்தன்மையா மாறி போச்சு. அதனாலதான் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது.
ட்ரங்க் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், மரம் சின்னதா இருக்கும், பார்க்கறதுக்கு ரோபஸ்டா இருக்கும். பவர் பவர் ரெட் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்கும் அந்த மலர். வேரியஸ் ஃப்ரம் ஒன் டு, அதே மாதிரி ஒரு செடி மாதிரி ஒரு செடி இருக்காது, ஒரு மரம் மாதிரி ஒரு மரம் இருக்காது, ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இருக்காது. அதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இருக்க மாட்டான், ஒவ்வொருத்தரும் தனித்தனி தெய்வீக தன்மை வாய்ந்தவன் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கும் தனி குணங்கள், நலன்கள், சிந்தனை, தன்னாட்சி இருக்கிறது. அதனால அவங்க தனியா விட்டுருங்க, அவங்க போக்குல அவங்க கொடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த மலர்கள் ஒவ்வொன்றும் தனித்தன்மை, ஒவ்வொரு மலரும் தனித்தன்மையா இருந்திருக்கு, ஒரு செடியும் தனித்தன்மையா இருந்திருக்குது. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மலர் டக்கு டக்கு டக்குன்னு அட்டாக் ஆயிடும் டிசீஸ்க்கு. எப்படி நம்ம பாதிக்குமோ அந்த மாதிரி டிசீஸ்க்கு அட்டாக் ஆயிடும். திரும்ப 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 ஒரு வாரத்துக்கு 4 தடவை குழந்தைய தூக்கின்னு போறீங்க டாக்டர்கிட்ட, ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நின்றும். அடுத்து வெரி ஸ்ட்ராங்லி கலர்டு ரெட் ப்ரொஜெக்டிங் எனர்ஜின்றாங்க. எனர்ஜியை வந்து அதிகமா தள்ளக்கூடியது. குரூப் குரூப்பா இருக்கும் இந்த ட்ரீஸ். இந்த ட்ரீஸ் குரூப் குரூப்பா இருக்கும். வந்து ஸ்லெண்டர், ஒரு மாதிரி வளைந்து இருக்கக்கூடியது, உடச்ச டக்குன்னு உடச்சுக்கும். கிரீன் பர்பிள் கலர் இருக்குது. எரெக்ட் ஸ்ட்ரக்சர், 10ல இருந்து 20 பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 இருந்து 20 சென்டிமீட்டர் இருக்கும். ரெட் ஃப்ளவர் ஹார்ஸ் செஸ்ட்னட்டும் பேரு. அது நம்மளுடைய இதனுடைய முழு தன்மை என்னன்னா, எல்லாரையும் தனித்தன்மையோடு பாய்த்தல், எல்லாரையும் தனியா விடுதல். தனியா விடுதல்னா அவங்களுக்குன்னு திறமை இருக்கு, பிரபஞ்சம் அவங்கள படைச்சிருக்கு, பிரபஞ்சம் பார்த்தோம், அவங்களே பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றது. ட்ரஸ்டிங் அவேர்னஸ், என்னுடைய விழிப்புணர்வை நம்புதல், மற்றவங்களுக்கும் விழிப்புணர்வுக்கும் தெரிந்து கொள்ளுதல், நம்ம எந்த இடத்துலயும் நம்ம உள்ள நுழைஞ்சு அவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த தெரிந்து கொண்டதுனால அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னோடு இருக்க, தனக்குள்ளே தன்னோடு தன்னிடத்தில் இருக்க ரிச்சஸ்.